வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் இப்போதே அனைத்து கட்சிகளும் தேர்தல் வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டன. குறிப்பாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி என 3 மெகா கூட்டணிகள் உருவாகும் சூழல் உருவாகிவிட்டது. குறிப்பாக வலுவான நிலையில் இருந்து வரும் திமுக கூட்டணி உடைவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே விடுதலை சிறுத்தை கட்சி, சிபிஎம், தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகள் திமுகவுக்கு எதிராக கொடிபிடிக்க தொடங்கிவிட்டார்கள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகள் மட்டுமே இடம்பெறும். மற்ற கட்சிகள் வெளியேறி விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு செல்வார்கள் என்று தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அதோடு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் ஒரு கட்சி கூட அதிமுக கூட்டணிக்கு வரவே மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி இப்போது மாற்றி யோசிக்க தொடங்கிவிட்டார். பாஜக, பாமக போன்ற கட்சிகளையும் விட்டால் அதிமுகவால் வெற்றி பெறவே முடியாது என்பதையும் புரிந்து கொண்டார். அதன் காரணமாகவே இதுவரை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதிமுகவுக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் பாஜகவுடன் கூட்டணி சேரமாட்டோம் என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது திரைமறைவில் டெல்லிக்கு தூதுவிட்டிருக்கிறார். இதன் காரணமாகவே அடுத்த வாரத்தில் பாஜகவின் PS சந்தோஷ் தமிழகம் வரப்போகிறார். அப்போது அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று பாஜக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நேரத்தில் அதை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் இன்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் பெரிய அளவில் மாறியுள்ளது. அதனால் வரப்போகிற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கூட்டணி அமையும். அதோடு எனக்கும் அதிமுகவுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்கிருந்தவர்கள் எனக்கு எதிரிகளும் கிடையாது. அவர்களிடத்தில் மோதுவதற்கு எனக்கு என்ன இருக்கிறது? அதிமுக பாஜக கட்சிகளுக்கிடையே மொழிக் கொள்கை, ஹிந்தி விவகாரம், நீட் தேர்வு போன்றவற்றில்தான் சில வேறுபாடுகள் உள்ளன. என்றாலும் எங்களுக்கிடையே பர்சனலாக தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, ஏற்கனவே நான் சொன்னது போன்று 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. அந்த கூட்டணி ஆட்சியில் கண்டிப்பாக பாஜகவும் இருக்கும். அதோடு பாஜக தனி கூட்டணி அமைக்குமா, இல்லை வேறு கூட்டணியில் இடம்பெறுமா என்பதை இப்போது என்னால் சொல்ல முடியாது. அதை டெல்லி மேலிடம்தான் முடிவெடுப்பார்கள் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்தே ஆக வேண்டும். அதோடு தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என அனைத்து கட்சிகளும் தனித்தனியே போட்டியிட்டால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறிவிடும். அதனால் திமுகவை நம்மால் ஒரு நாளும் வீழ்த்தவே முடியாது. அதன் காரணமாகவே நமக்குள் இருக்கும் மனஸ்தாபங்களை கலைத்துவிட்டு கூட்டணியை உறுதி செய்வோம் என்று அதிமுகவினர் அமித்ஷாவிடத்தில் தெரிவித்துள்ளார்களாம். அதையடுத்து அமித்ஷாவும் அடுத்த வாரத்தில் PS சந்தோஷ் தமிழகம் வருகிறார். அப்போது கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று அதிமுக புள்ளிகளிடத்தில் தெரிவித்துள்ளார். முக்கியமாக எடப்பாடியை பொறுத்தவரை பாஜக தங்களது கூட்டணியில் இல்லை என்றால் கிறிஸ்துவ முஸ்லிம் ஓட்டுகள் அதிமுகவுக்கு கிடைக்கும் என்று கருதினார். ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு சுத்தமாக கிடைக்கவில்லை. அதோடு தனது நெத்தியில் எப்போதும் திருநீர் வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினரின் வாக்குகளை அதிமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காகவே மக்களவை தேர்தலுக்கு முன்பு சில மாதங்கள் நெற்றியில் திருநீரை பூசாமல் வெளியில் தலைகாட்டி வந்தார். இதற்கு முக்கிய காரணம், அப்போதுதான் கிறிஸ்துவ முஸ்லிம்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள் என்று அவர் ஒரு கணக்கு போட்டார். ஆனால் தேர்தலில் கிறிஸ்துவ முஸ்லிம் ஓட்டுகள் அதிமுகவுக்கு விழவில்லை என்பதை அறிந்ததுமே மீண்டும் தனது நெத்தியில் அவர் திருநீர் பூச தொடங்கிவிட்டார். அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒருபோதும் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காது என்பதை எடப்பாடி புரிந்து கொண்டார். அதோடு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் அதிமுகவுக்கு கண்டிப்பாக வரமாட்டார்கள் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். அதனால்தான் இனிமேலும்
வரட்டு கௌரவம் பார்த்து கொண்டிருந்தால் அது வேலைக்காகாது. மீண்டும் அதிமுக தோல்வி அடைந்தால் கட்சி இன்னும் பலவீனம் அடைந்து பல துண்டுகளாக சிதறிவிடும். அதிமுகவை அரசியல் களத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பாஜகவுடன் இணைந்து கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்று எடப்பாடி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாராம். இதற்கெல்லாம் மேலாக அதிமுக கூட்டணியில் உள்ள பல மாஜி அமைச்சர்களும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும் என்று தொடர்ந்து அவரை வலியுறுத்தி கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் சேர்ந்து இப்போது ஒர்க் அவுட் ஆகிவிட்டது. அதனால்தான் கடந்த வாரத்தில் அதிமுகவின் மாஜிக்கள் சத்தமில்லாமல் டெல்லி சென்று அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பியிருக்கிறார்கள். அதனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக, புதிய தமிழகம், தேமுதிக போன்ற கட்சிகள் இணைந்து ஒரு வலுவான கூட்டணி உருவாவது உறுதியாகிவிட்டது. அதோடு திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்வதால் திமுகவுடன் காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் மட்டுமே இருக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. அதனால் கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலை போன்று தமிழ்நாட்டில் திமுகவினால் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத சூழல் உருவாகும் என்ற நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மு.க. ஸ்டாலினின் அராஜகம் காரணமாக தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிர்ப்பு அதிகரித்து விட்டதினால் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த கட்சியின் மீது நம்பிக்கையும் போய்விட்டது. அதனால்தான் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தங்களுக்கான சீட்டுகளை அதிகமாக கேட்பது, ஆட்சியில் பங்கு கேட்பது என்று நெருக்கடி கொடுத்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்று விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக கட்சிகள் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் நிலையில் விஜய் கட்சியின் கூட்டணி எதிர்க்கட்சியாக வருவதற்கு கூட வாய்ப்புள்ளது. அதைவிட திமுக குறைவான தொகுதிகளே வெற்றி பெறும் என்கின்ற கருத்துகளும் தற்போது வெளியாகி வருகின்றன. இந்த நேரத்தில் தான் அதிமுகவுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் இல்லை என்ற ஒரு கருத்தை அண்ணாமலை பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் இன்று டெல்லியிலிருந்து ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை மீது பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது. என்றாலும் அவர் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடியாது, திமுக ஆட்சியை வீழ்த்த முடியாது என்பதற்காக அண்ணாமலையை டெல்லி பாஜகவில் முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வர திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மற்றபடி அண்ணாமலையின் அரசியல் மீது டெல்லி மேலிடத்திற்கு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளதாம். அதனால்தான் அவரை இந்திய அளவில் ஒரு தலைவராக உருவாக்க வேண்டும், டெல்லி பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதனால் கூடிய சீக்கிரமே தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக இன்றைய தினம் டெல்லி வட்டாரங்களிலிருந்து ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. என்றாலும் இப்போது வரைக்கும் இது உறுதிப்படுத்தப்படாத செய்தியாகவே உள்ளது. அதே சமயம் இதுவரை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, பாஜக தலைமையில் தனி கூட்டணிதான் என்று அடித்து சொல்லி வந்த அண்ணாமலையும் இப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க நான் தடையாக இருக்க மாட்டேன் என்று வெளிப்படையாகவே சொல்ல தொடங்கிவிட்டார். அதனால்தான் அதிமுகவுடன் பர்சனலாக எனக்கு எந்த வகையிலும் பிரச்சனை இல்லை என்ற கருத்தினை அவர் வெளியிட்டு உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, தமிழக அரசியலில் அதிமுக, பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்கும் சூழல் உருவாகி உள்ளது. அதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டார். இந்நிலையில் அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி அமைத்தால் என்ன நடக்கும்? அதோடு அண்ணாமலைக்கு டெல்லி பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுக்க அமித்ஷாவும் மோடியும் முடிவெடுத்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.